பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இத நீங்க பிரெஃபர் பண்ணலாம். நெறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வசந்த் எனக்கு ஒரு 50 லேக்ஸ் 60 லேக்ஸ் பட்ஜெட்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. உங்களுக்காக இந்த வீடு அமையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தாத்தாக்கள், பாட்டிகளும் பார்த்துட்டு பண்ணிருங்க. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம் வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. வீடை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, MSP பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வசந்த் எனக்கு ஒரு 50 லேக்ஸ் 60 லேக்ஸ் பட்ஜெட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. உங்களுக்காக இந்த வீடு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை வெஸ்ட்டில் டைட்டில் பார்க் பட்டாபிராம் இருக்குது இல்லையா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நெமிலிச்சேரியில் இருக்குங்க. நெமிலிச்சேரியிலும் இருக்குது, திருநின்றவூர்லேயும் இருக்குது. என்ன ரெண்டுத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரொம்ப பக்கம். பட் இது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரீதியாக உங்களுக்கு திருநின்றவூருக்குள்ளே வருது. அதாவது நம்ம தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, அதனால தான். ஆவடி நீங்கள் பட்டாபிராமிலேருந்து வரும்போது நெமிலிச்சேரி தாண்டி தான் திருநின்றவூர். அப்போ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு முன்னாடியே தான் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ட்ரெயின் சவுண்டு கூட கேட்குது. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சென்ட்ரலுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, திருநின்றவூர் திருவேங்கடம் நகர் பார்ட் 2ல் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெயா பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ஜெயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இந்த காரிடாரில் ரொம்ப ஃபேமஸ் இந்த குரூப். ஜெயா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு பெரிய போர்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த வீட்டிலேருந்து கரெக்டாக 300 மீட்டர்ஸ் தூரத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெயா டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. லொக்கேஷன் அப்படின்ன உடனே இந்த காரிடாரில் வீடு பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்நேரம் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. டைட்டில் பார்க் நம்ம ஆவடியை எடுத்துருக்கக்கூடிய பட்டாபிராமில் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். கவர்மெண்ட் சைடில் இங்கே ஐடிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதே டைட்டில் பார்க்குக்கு தான் பார்த்திங்கன்னா, திருமங்கலத்திலேருந்து அம்பத்தூர் வழியாக பட்டாபிராம் வரைக்கும் ஃப்யூச்சர் மெட்ரோக்குள்ளே ப்ரொப்போசலும் இருக்குது. அதுக்குள்ளே சாத்தியக்கூறு ஆய்வு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. பட்ஜெட் கூட இவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க கவர்மெண்ட் சைடில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் லாங்கு தான், பட்டு கனெக்டிவிட்டி வைஸில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் பூந்தமல்லி மெட்ரோவையும் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். அவுட்டரிங் ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றதுனால டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் பூந்தமல்லி மெட்ரோவை அசஸ் பண்ணிக்கலாம். பூந்தமல்லி மெட்ரோ இந்த வருஷத்தோட 2025 டிசம்பர் மந்த் லாஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபங்க்ஷனிங்க்கு. ஓகேங்களா? அதுக்குள்ளே 2வது டெஸ்ட் ட்ரைவ் கூட இந்த ஏப்ரல் மந்த் லாஸ்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையில் நாள் போகிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்த்துருந்தேன். இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளே நாங்கள் இன்னொரு ட்ரையல் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ டிபார்ட்மெண்ட் கூட அறிவிச்சிருந்தாங்க. நீங்கள் ஆவடி, பட்டாபிராம், திருவள்ளூர் அந்த மெயின் ரோட்லேருந்தும் நீங்கள் வர முடியும். சப்வே இருக்குது, அந்த ட்ராக்குக்கு இந்த பக்கம் சப்வே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி அவுட்ரிங் ரோடில் இருந்தும் நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகாமலே வர முடியும். 2 கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு இந்த லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தாய்மார்களாக பார்த்துக்கோங்க. இந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 955 ஸ்கொயர் ஃபீட் CMD அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க. ஆமாங்க, CMD அப்ரூவ் லேண்ட் ஏரியா. 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 2 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட்டும் இருக்குது, விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. அப்படியே பின்னாடி போங்க ஒரு நிமிஷம். இந்த மாதிரி வீடை கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டுறது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. மேலேயும் ஒரு ஓப்பன் டெரஸோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீட்டோட பட்ஜெட் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்க. கார் பார்க்கிங் இருக்குங்க. இந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய, அதாவது மெயின் டோர் இருக்கக்கூடிய வால்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் சீலிங் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் வயரிங் பண்ணியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்பும் இருக்குது. சம்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலாக மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் உங்களுக்கு ஸ்டீல் டோரில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல மாடர்ன் டிசைனில் இருந்தது. சேஃப்டி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் டோர் நல்லா இருக்குங்க. சரிங்களா, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வாங்க வாங்க. வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ஷூவை கழட்டியாச்சு. ஷூவை கழட்டிட்டிங்களா? வருக வருக. சவுத் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார் கேஸ் இருக்குங்க. ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் கிரனேட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது. உங்களுக்கு ஸ்பாட்லைட் ஒன்று இருக்குது. அப்படியே பேசேஜ் தாண்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வுட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் இருக்குது. காமன் பாத் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த வாஷ் பேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காமன் பாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்துக்கு வெளியில் கொடுத்துருக்குறாங்க. பிளாக் கலரில் இருக்குது. இந்த ஹாலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வுட்டன் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. நம்ம அப்படியே மேலே போகலாம். ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சாக்கெட் இருக்குது. இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் ஸ்டார் கேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார் கேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரினில் இருக்கக்கூடிய வீட்டில் நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடு அப்படி போட்டிருக்கும் போது கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் அப்பப்போ யோசிச்சு வச்சு சொல்கிறது இல்லையா, அதுவாக வந்து சொல்கிறதுனால எப்போ கேட்டாலும் அது வந்துடுங்க. மேலே வந்து லேண்ட் ஆனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. எதனால் இங்கே மட்டும் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்கன்னா திறக்கும் போது தட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா, மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் விண்டோ தான். மேலே வந்து லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் டிவி யூனிட்டும் பூஜா கபோர்டும் பில்டர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வீடை பார்க்க வரீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னோட தம்பி வசந்த் சொன்னா அப்படின்னு கேட்டு பில்டர் நாட்டை வாங்கிக்கோங்க. சரிங்களா, மேலே வந்து லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வுட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வருது. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் எஸ்கோ பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. சோப் ஸ்டாண்ட் இருக்குது. உங்களுக்கு கடப்பாக்கல்ல கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வாட்டர்மேன் பிராண்டில் டாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்கோ பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. வென்டிலேட்டர் இருக்குங்க. யூபிவிசி வென்டிலேட்டர். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK 3 டாய்லெட். கிரவுண்ட் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத் இருக்குது. இந்த பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜில் லெஃப்ட் பண்ணிப்போங்க. இந்த பேசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 வுட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அதனால் கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத். அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. டாய்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் 2 வெஸ்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இந்த பேசேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடித்த பகுதி ஓப்பன் டெரஸ் இருக்குது. வா, நல்லா குருவிகள் சத்தம். இதோ நீ தான் கத்துனதா? ஓய், எங்கே போகிறேன்? ஏதோ பஞ்சாயத்து நடக்குது பறவைகளுக்குள்ளே. ஓகே, இந்த ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது. வித் கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்துருக்க முடியும். நான் ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டெரஸ் போகிறதுக்காக எம்எஸ்ல ஸ்டார் கேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை அப்புறம் இந்த டெரஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அப்பா இப்போ எதனால் நான் மேலே வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு டைட்டில் பார்க்க காமிக்கிறதுக்காக தான். ஆஷிர்வாத் பிராண்டில் பிளாஸ்டிக் வாட்டர் டேங்க் 1000 liters கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. நான் பேசவே தேவையில்லை, வீடியோவே பேசும் எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடுகள் இருந்தாலும் அதே நேரத்தில் அங்கங்கே செடி கொடிகளோடு இருக்குங்க. அதோ தெரியுது பாருங்கள். இதை காட்டுறதுக்கு தான் மேலே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். டைட்டில் பார்க். இங்கேருந்து டைட்டில் பார்க் வந்து பார்த்திங்கன்னா 4.1 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஓகேங்களா, அவுட்ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 1 kilometer. 2 வந்துக்கலாம் நீங்கள். அவுட்ரிங் ரோடு, அது அவுட்ரிங் ரோடு தெரியுது.
ஓகேங்களா. அவுட்டரிங் ரோட்லேருந்து வந்துக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்துக்கலாம். அதனால் உங்களுக்கு 2 கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சைட் விசிட் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய அம்மாக்கள், அப்பாக்கள், அண்ணாக்கள், அக்காக்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எதுக்கு குறை வைக்கணும், தாத்தாக்கள் பாட்டிகளும் பார்த்துட்டு பண்ணிடுங்க. இந்த வீட்டுக்கு பில்லரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 60 lakhs. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. 60 lakhs வந்து பார்த்திங்கன்னா பேசிக் காஸ்ட். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டருக்கு கால் பண்ணி பேசிட்டு, டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் லிஸ்ட் வந்து பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.